இறங்குறேன் இல்லை என்ன அண்ணன் தானே புரிஞ்சு நான் சும்மா தானே வந்தோம். நானே இப்பதானே இங்க வரேன். நீங்க என்னடா தம்பி உங்களுக்கு வேலை புடுங்குற வேலை? ஃபுல்லா நீ தானே. நான் வீடியோ எல்லாம் கொடுத்துனா வந்த நாளவு தானே. என்ன வீடியோ எடுக்கிறது? சொல்லுடா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கேன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் மரம் இருக்குது. அந்த மாங்காய் மரத்துக்கு மாங்காய் பிடிக்கிறது கமெண்ட்டு அதெல்லாம் தெரியாது வாங்க. போங்க ப்ரோ நீங்க முதல்ல யூடியூபர் உன்னை பார்த்தாலே பயப்படுதுண்ணா. அது பாரு சுத்திட்டு போகலாம். மாலை என்ன பண்ணுது? போங்கடா இந்த கீழே இறங்கி போங்கடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுத்தமாக மாங்காவே இல்லாத காரணத்தினா வேற ஒரு மரம் அங்கே உண்டு. அங்கே போகிறோம். போகிறப்ப நிறைய மரம் இருக்கும். அப்படி போகிறப்ப அந்த பொது மரம் பொதுவாக அடைக்கும். தேடி மாங்காய் மரத்தில் கண்டுபிடிச்சாச்சு. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் இல்லை. இங்கே ஒரு காட்டுக்குள்ள ஒரு மரம் இருக்குது. ஆனால் மரத்தில் மாங்காய் இல்லைன்னு சொன்னால் இவர் கேட்க வைக்கிறது. கண்டென்ட் கொடுக்க வந்த கடவுள்றாவன். இருக்கணும் மாங்காய் இருக்கணும். ஆனால் யாருன்னு கேட்டுக்கணும். மரமே இங்கே இருக்குதுன்னு உனக்கு நான் சொல்லி தான் தெரியும். அதுக்குள்ளே பொறுத்துருக்கிறதான்ட்டு ஒரு இதாக போட்டுட்டேன். டியர் மக்கள், நம்ம இப்போ வந்திருக்கிறது மாங்காய் மரம். பார்த்தீங்கன்னா பொறி சொல்கிறாரு. எங்கள் ஊரில் மாங்காய் மரம் இப்படி தான் இருக்கும். உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனையோ மாங்காய் மரம் இருக்குது. அதனால் இந்த மாங்காய் வந்ததுக்கு எதுக்குன்னா டேஸ்ட்டு நாக்கில் வச்சோன்னே கரையுமாமா. வாங்க பார்க்கலாம். பாருங்க மக்களே, மரப்பாக சின்னதாக இருந்தாலும் கரையில் 40 மாங்காய் 50 மாங்காய் தொங்குது. பாருங்க ரெண்டு எப்படி தொங்குது பாருங்க. ஏறுறது யார் ஏறான்னு தெரியல. நம்ம சாண்டி யூஸா இல்லை மனோ அவர்களா? கேமராமேன் வாங்க சீக்கிரம். நீங்கள் தானே ஏறணும். இன்னும் கடைசியில் நம்மளையா சொல்லி நாங்களும் சிரமப்பட்டு இந்த இதுக்கு வந்தோம். ஆனாலும் சாண்டி யூஸ் கூட்டங்கடி வந்திருக்கிறோம். அதுக்கு ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு நினைக்க. இப்போ இந்த மரத்தில் எப்படி ஏற போறேன்னு பாருங்க. கீழே இருந்து சாண்டி யூஸ் இருக்கிற வயதுக்கு அவர் கீழே இருந்து பொறுத்தாலே பிடிக்கிறோம். ஆனால் மக்கள் அவர் வேற யாரோ தொடர்பு கொண்டதால் அவர் தொடங்குவோம். எங்களுக்கும் பல வீடியோ இருந்தது. ஆனாலும் சாண்டி யூஸ் கூப்பிட்டதாக அந்த விட்டோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. டியர் மக்கள் தாங்க ஏன் எல்லாம் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற மாங்காய் எடுத்து பார்க்கலாம். எப்படி இருக்குது பார்த்தாச்சு. பாருங்க இப்போ நம்ம பொறிக்கவில்லை, பொறுக்கு வந்திருக்கோம். அடே அப்ப எல்லாம் சிரிங்க, பயந்துட போகிறாங்க. எல்லாம் சிரிங்க. சோக்கு சொல்லிட்டாங்க. பொறுக்குங்க. ஆடா காமன் நேரம் பேசிட்டு இருக்கிறமே. பிளர்ரா இருக்கு. டேய் உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. மாங்காய் மரம் மாங்காய் இப்போ சாண்டி யூஸ் பொறுத்தாலே பொறுச்சிடலாம். மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது சின்ன மரமாக தான் இருக்குது. ஆனால் மாங்காய் நிறையா சின்னதாக நிறையா இருக்குது. பொறிங்க சின்னது பொறிக்க மாட்டோம், பெருசு மட்டும் பொறிக்கும். இதெல்லாம் பொதுமா மாங்காய் மரம் பொது மரம் பாருங்க எத்தனை கீழே கிடக்குது. வாங்க காட்டுறா எடுத்து காட்டுறா. நான் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் பொது மரம். அதனால தான் இப்படி கீழே நிறைய கிடக்கும்.
வேணா டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறோம், இடத்த வந்து பொரிச்சிட்டு வைக்கிங்க. இது ஏறையா போய்க்கலாமா? அது பெருசு மட்டும் புரியுதா? அதுல அவரவர் புரியுது, அவரை வச்சுக்கலாமா? சாண்டி வேஸ்ட் உங்களுக்காக நான் சிரமப்பட்டு வந்திருக்கிறோம், பாத்துக்குங்க. சரி நாங்களும் நிறைய யூடியூப் சேனல் கூப்பிட்டுருந்தாங்க, சரி உங்களுக்காக வந்திருக்கிறோம். இங்க மைக் கிட்ட வந்து பேசு கோகுல், அப்பதான் கேட்கும். நிறைய யூடியூப் சேனல் கூப்பிட்டு நாங்க உங்களுக்காக வந்திருக்க காரணம் என்னன்னா, சரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அண்ணன் நம்மளுக்கு உதவுவாரு. அதை இருக்கு கெட்டாது ப்ரோ, ஜம்ப் பண்ற புரியும், கெட்டாது ஜம்ப் பண்ற இருந்தும் ஏறிக்கலாம். அங்க ஏறதுக்கு இதே புரியுங்களா? போதுண்டா, 2-3 பொறுத்து போதுண்டா. அதுக்கான வந்தோம் போனோம் ப்ரோ. என்ன ப்ரோ மக்களே, மாடு அது புரியுதா? கிடைச்சதை யூஸ் பண்ணி அந்த official அந்த அபிஷியல் அதவே புரியா? கெட்டாது ப்ரோ. இது சத்தியமா போய் 8 ஜம்ப் பண்றான். உன்னை பெருசு மட்டும் புரியுதா? இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இவரோட சல்லி தாங்க முடியாது மக்களே. பார்க்கதான் சாண்டி யூஸ் இப்படி பேசினாருன்னா வாயிலே குத்துலாமான்னு தோணும். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே, தெய்வமே உனக்கு அசிங்கம். பாருங்க ஏத்துறாரு பாருங்க, ஜிம்பாடி அவ்வளவு ஆளுக்கு வருவாது. நீ இந்த பக்கம் ஏறே, அந்த பக்கம் ஏறே. ஜோப்புல தான் எங்க அம்மா அவ்வளவுதான். மம்மி கிரைச்சி மாத்தி மாத்தி ஆங்கிள் ஏறா, இங்க வந்து ஏற மாதிரிலாம் ஏறா. தெரியாதுடா. இதுதான் பேரா இருக்குதுண்ணா, பொறுமையாடணும். ஒன்னும் பேச்சு கேட்டு எனக்கு பேரானது தான் மிச்சம். ஏறணும் உங்களுக்கு பெரிய ஆளா இருக்காங்க. ஏறியா இல்லையா? ஏறணும். சரி சீக்கிரம் நாங்கள் மாங்காய் ஒன்று பிடிச்சிக்கிறோம். ஏய், நான் சொல்றத மட்டும் புரியுமா? எல்லாத்தையும் யோசனை. ஏய், பெருசா கிளிமுக மாங்காய் இருக்கு, அது மட்டும் புரியும். அங்க அது அந்த எண்ட்ல உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரங்கெல்லாம் வாடகைக்கு எடுத்துருக்கோம், நல்லா பாருங்க மரத்த மேலே. மக்களே இதுல நிறைய மாங்காய் இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா சின்னது மட்டும் தான் பறிக்க போறோம். இந்த பக்கம் சின்னது மட்டும் இல்லை, பெருசு மட்டும் தான் பறிக்க போகிறோம். நான் வந்து யூடியூப்ல இந்த மாதிரி அதே மாதிரி இனிமேல் கண்டென்ட்லாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ள மாங்காய் பறிக்க, தேங்காய் பறிக்கிறது, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு எனக்கு இப்படி ஆளில் போட்டு. ஏ சின்னது ஆனா கிஞ்சா இருக்கும்டா. நான் அது மாதிரி யூடியூப் வீடியோ யூடியூப் வீடியோண்ணா. இறங்குறேன் இல்லை என்ன இறங்கல இருந்தானா காடைமட்டி இங்கே வேணும். நேரம் வாங்க யூடியூப் வீடியோ எடுத்துட்டு என்ன தம்பி யூடியூப் வீடியோ படிச்சா நான் அண்ணன் தானே பொறி சொல்லிச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. யார் இங்க இருந்து வந்தியா? நீ வா, நான் வரேன். அண்ணா யூடியூப் தானே அண்ணா, வீடியோ எடுக்கிறேண்ணா. நான் நிஜமாம்பா கேளுண்ணா. நீ யாரா? வீடியோ தான் இருக்காங்க. யூடியூப் யூடியூப் எடுக்கிறது எங்க ஆட்டுக்கு வரீங்க? உன் பேர் என்னடா? ஏற்கனவே 2 கோழி கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கோழி கட்டு சேவல. வீடு எங்க இருக்கு? காடைமட்டி தானே. காடையம்பட்டி இருந்து என்னடா புடுங்குற விளையாடுங்க. 2 கோழி ஆல்ரெடி காணோம். நான் சும்மா வீடியோ எடுக்க தானே வந்தோம். வீடியோ எடுக்கிறதுக்குடா, வேற காடை இல்லையாடா? நான் அண்ணன் தானே கூப்பிட்டு வந்துச்சு, நான் என்ன நீ பண்ணுவேன்? யாரா? நல்ல யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு என்னடா பண்ணுவ? உலகேஸ்ல உள்ள போயிருவா. 2 கோழி காணோம். வேணாம் 2 கோழி காணோம். டேய் உனக்கு என்ன? வா ஸ்டேஷனுக்கு போனோம். நான் சொல்லலாண்ணா, நான் சும்மா தானே வந்தோம். அவர் தானே கூப்பிட்டாரு. நான் யார் கூப்பிட்டேன்? நான் அந்த அண்ணன் தானே கூப்பிட்டு வந்துச்சு, நான் எதுவுமே பண்ணல. நான் சும்மா அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். தானே ஏறணும். சும்மா தானே புடுங்குற வேலையாடா. 2 கோழி காணோம் முதல்ல. நான் அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலண்ணா. அப்படியே வந்து மாங்காய் பொறிக்கிற மயிறு பொறிக்கன்னு சொல்லி கோழி திருடிட்டு இருக்கீங்க. நாங்களே இது பண்ணலண்ணா, நிஜமா இல்லைண்ணா. போயண்ணா, அது யாரா? இங்கே தானே காடைமட்டி தான் நாங்கள். காடையம்பட்டி கூப்பிடு, அவனையும் கூப்பிடு. நான் சொல்லண்ணா, ஏண்ணா? நீ ஒருத்தன் நாங்க எங்க இருந்து சம்பவம் பண்ணுனே தெரியாது, முடிச்சிருவோம். மாங்காய் பொறிக்கிட்டு கோழியும் காணோம், ஒன்னையும் காணோம். ஆட்டுக்குட்டி அன்னைக்கு போன வாரத்தை ஒன்று காணோம்.
நான் இனிமேல் வரமாட்டேண்ணா. தம்பி இருங்க தம்பி, கோழியை காணோம்டா தம்பி. நேற்று முந்தா நாள் தான் எவன் போகணும்னு தெரியல. நான் சத்தியமாக நாங்கள் எடுக்கல, இப்போ தானே வந்தோம் நாங்கள். உட்காரா, இங்கே உட்கார். மரத்தில் என்ன புடுங்குற வேலையா? ஆ ஏய், நான் நல்ல தானே ஏன் சொல்லுச்சு. என்ன சொன்னா? நீ யாரா தம்பி? உனக்கு என்னடைங்க? நான் சும்மா வீடியோ எடுக்கிறதா சொன்னேன். சின்ன வயசுல வந்து பொறிச்சிருக்கேன் நாங்க. உறவுக்கு இதுதான் தலைமை, இத உசுரா நினைக்கும் இளமை. காதலை கடவுளின் நாண, அவன் பூமிக்கு தொட்டு வச்ச சேன. சின்ன வயசுல போட்டீங்கன்னா காடெல்லாம் வித்தாச்சு தம்பி. நாங்கள் வாங்கி குத்தைக்கு எடுத்துருக்கோம். தெரியல தானே, தெரியல ஏறிட்டுன்னு ஒன்று தான் புரியுங்க, நான் பிடிச்சிருக்கிறேன். பொது மரமா இவர் தானே சொன்னார். நாங்கள் ஏறினா இல்லை சொல்லுண்ணா. நாங்கள் ஏறி பொறிச்சோம். அவர் வந்து போறீங்களா? அவளி 2 கோழி காணும் தம்பி. மாங்காய் அப்புறம் எத்தனை மாங்காய் பொறிச்சு போட்டு ஏன்டாடி? சத்தியமா 2 தானே எடுத்தோம். அது வந்து இது மட்டும் குறைச்ச மீர் இல்ல, குறைச்ச மீர் கீழே விழுந்துருந்துச்சு. நான் வந்த வீடியோ கூட பாருங்க, வந்ததுலேருந்து 2 வீடியோ நான் சத்தியமா இப்போ பறிக்கிறதுங்க. நான் கேள்னா என்னடா என்னடா சிரிச்சுட்டு இருக்கிறீங்க? நான் சத்தியமாவே தெரியாது. நான் காமெடியா தெரியுதா? நான் ஏங்க கோழி 2 கோழி காணோம் போன வாரத்துல. இப்போ வந்து பார்த்தா மாங்காய் திருடிட்டு இருக்கானுங்க. ஏன்டா நான் தானே கூப்பிட்டு இருந்துச்சு. எங்க கூப்பிட்டதுங்க? இங்கிருந்து எங்கடா வந்து நான் இன்னும் பொறிச்சுக்கல. யாரும் திட்ட மாட்டேன். தம்பி யார் தம்பி திரும்ப 2 கட்டு சேவலை காணோம். 7,000 ரூபா. யார் தருவா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா. 2 நாளைக்கு முன்னாடி காணோம். ஆட்டுக்குட்டி இவனை காணோம். இருந்துச்சு வாடாச்சு. சரி நான் வந்தேனா. இவனுங்க பாட்டுக்கு மாமியாரோட பணம் போட்டு மாதிரி வரானுங்க, மரம் ஏறானுங்க. ஏண்டா கோழிக்கு என்ன பதில் சொல்றீங்க? மாங்காய் போனா போயிட்டு போகுது. கோழியா நீங்க தான் எடுத்தீங்க. நான் கோழில்னா எனக்கு அந்த இதே இல்லை. நான் எதுக்குன்னா நான் தூக்கணும். நானே இப்பதானே இங்க வரேன். இங்க என்னடா தம்பி உங்களுக்கு வேலை? புடுங்குற வேலை? சொல்ல நீ தானே. நான் வீடியோ எல்லாம் கூப்பிடுச்சுண்ணா, வந்த அளவு தானே. என்ன வீடியோ எடுக்கிறது? என்னடா இது? நான் சொல்லுண்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்து. கூப்பிட்டாருண்ணா, வாட போனே வந்தோண்ணா. நாங்கள் கோழி இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் இந்த மரத்துக்கே வரோம். கோழிலாம் எங்களுக்கு தெரியாதுண்ணா. கோழி காணும் எனக்கு 2 கோழி. என்ன ஃபோன் பண்ணுங்க. 2 கோழி கட்டு சேவை காணும். 5,000 ரூபா 2. நம்ம பசங்க தாங்க. நீங்க எதுங்க தேவையில்லாம காடுக்குள்ள போடுறீங்க? பொண்ணு கோழி காணப்ப நீங்க கொடுத்துட்டு போயிருவீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? அண்ணன் கூப்பிடுச்சுதானே வந்தேன். நான் இல்லை எதுக்குன்னா வரேன். 2 கோழி வேணும். அதை சொல்லிட்டு போங்க. இல்லை நான் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துறேன். அன்னைக்கு நாங்கள் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருவோம் அந்த கோழி காணுன்ட்டு. ஏண்டா நான் அந்த பையன் யாருண்ணா? சுற்றி பையன். வாடா போ, வீட்டுக்கு போட வரேன். ஏண்டா சொல்ல மாட்டா? ஏய் போடா வீட்டுக்கு. அவன் பாட்டுக்கு அம்மா வர சொல்ல. நான் அவன்கிட்ட கூட அம்மா வர சொல்றேன். 2 கோழி காணும். ஸ்டேஷன்ல அன்னைக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கோழியில எடுக்கல நிஜமாலுமே. திருடா என்னைக்கு ஒத்துக்குவான்? நாங்க எதுக்கு நான் தோக்கம் இப்பதானே வரேன் நானு. கோழியெல்லாம் எடுக்கல. நான் மாங்க சத்தியமா நாங்க எடுக்கலாம். நீ வேணா யூடியூப்ல போட்டு பாருங்க. நான் வரும் தம்பி நம்மளுக்குலாம் போனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாருண்ணா என்ன பேசுறீங்க நீங்க? 5,000 கொடுத்துறீங்களா? நீங்க 5,000 கொடுத்துறீங்களா சொல்லுங்க. நான் ஸ்டேஷன் நான் முடிச்சு கொடுத்துக்கிறேன். நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. அம்மா வருது, எங்க அம்மாட்ட கேட்டுங்க. இந்த கோழி வளர்த்து இது பண்ணி காணாம போயிருக்கு. நான் சொல்லேனா அப்படியே விழுந்ததுன்னா நாங்க வந்து 2 மாங்காய் தானே பிடிச்சிக்கிறோம். முதல்ல அடுத்த இடத்துக்குள்ள வரீங்க. நீங்க யாருக்கிட்ட தம்பி வரீங்க? உங்களுக்கு வர சொன்னமா தம்பி? நீங்களாம் வந்து பொறிச்சிருக்கிறேண்ணா. எப்ப தம்பி பொறிச்சிங்க? நானும் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் பிறந்ததுல இங்கே தான் இருக்கோம். என்ன திறந்த வீட்டு நாய் பூந்து வந்து பூந்துருவீங்களாடா? கோழிக்கு பதில் சொல்லுங்க. போ நீ போ, வரும் சொல்றேன். என்ன பண்றீங்க? நான் எதுக்கு வேலை இல்லை. நான் நிஜமாலுமே நான் இப்போ கூட்டி வந்து சொல்லேனா. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன வண்டியில வந்தீங்க? வண்டி சரி. நான் அந்த வண்டியில் தானே வந்தேன். நாங்கள் வண்டி கொடுத்துட்டு போங்க. கோழி கொடுத்துட்டு அப்புறம் வண்டி வாங்கிட்டு போங்க.
சரி வண்டி சாவி கொடுத்துருங்க. கோழியில இப்பதானே வரங்க. ஐயோ தம்பி கோழி காணோம். இல்லை நீங்கள் கூப்பிடுங்க, ஊரில் யாரும் எனக்கு கூப்பிடுங்க. யாரும் வந்து ஜாமீன் போட்டு போக சொல்லுங்க. நாங்கள் திருவள்ளுவர்னு சொல்லி எங்க அண்ணன் உங்கள் அண்ணனா வந்து இப்போ என்ன பண்ணுறது? என்னங்க பண்ணுறது? நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா 2 கோழிக்கு? இப்போ மாங்காய் தர்றானுங்க, அப்படியே கோழி திருட்டு போவானுங்க. நாங்கள் வீட்டில் தான் பொருள் காணோம்னா நாங்கள் எடுக்கலேன்னு போயிடுவோம். திருடம் ஒத்துக்கு போனோம் முதல்ல. இனிமேல் வரலண்ணா. சாரி வரமாட்டாங்க, விட்டுருங்க. இப்படிங்க ஒரு இப்போ கோழி காணோம் அதை காணோம் என்னங்க பண்ணுறது? அப்புறம் இன்னும் ஊரில் யாராவது ஃபோன் பண்ணி சொல்லி இது பண்ணிட்டு ஜாமீன் வந்து கூப்பிட்டு போக சொல்லுங்க. வரமாட்டாங்க, ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. கோழிங்க காணும் ஒன்னேங்க காணும். இப்போ அங்கே போனால் எங்கள் அம்மா என்ன கண்டுபிடி திட்டம். நீங்கள் வேணா அங்கே போய் கேட்டு பார்த்துட்டு வேணா வாங்க. உன் பேர் என்னடா? நீ என்ன பள்ளிக்கூடம் போகிற? என்ன பண்ணுற? பள்ளிக்கூடம் போகிறவங்க அப்புறம் யூனிஃபார்ம் போட்டு தர்றானுங்க. நான் இப்பதானே வரேன். அங்க ஒரு மாங்காய் மரக்கு நாங்கள் இப்போ எப்பவும் போறிப்போம். அங்கே மாங்காய் இல்லை தானே இங்கே வந்தோம். தம்பி இதே ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் தம்பி. இப்போ கோழி காணும், யார் பொறுப்பு எடுத்துக்கிறீங்க? நீங்கள் வரீங்க அப்படியே வீட்டுக்குள்ளே பூந்து எதாவது பண்ண பண்ணி யாரை பார்க்குறது? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே டப்புன்னு அந்த வீடு பார்த்து பூந்து திருவிட்டு போய்ட்டு விட்டுருவீங்களா? திருட வரீங்க வண்டி ரோட்லேயே ஏற்றிட்டு வருவாங்களாண்ணா. தம்பி திருட வரீங்களே, இப்போ என்ன பண்ணீங்க? இது எப்போ பொறிக்கிற மாதிரி எப்படி நீங்கள் பொறிக்கலாம்? எப்படி பொறிக்கணும்னு யார் போட்டுருக்காங்க பொறிச்சிக்கலாம் அப்படின்னு? இப்படிதான் திருட வரானுங்க. அன்னைக்கு வந்து தெரியுங்களா? ஆட்டுக்குடி வச்சு பைக்ல வச்சு தூக்கிட்டு போய் பிடிச்சிட்டு போய் கேஸ் ஆச்சு. வரானுங்க பைக்ல வரானுங்க, ஆட்டுக்குடி தூக்கிட்டு அப்படியே ஓடிடுறானுங்க. எவனையும் பிடிக்க முடியுங்களா? நம்மளுக்கு என்ன தெரியுங்க? இப்படிதான் வரானுங்க, நின்றுருக்காங்க, தூக்கிட்டு போயிடறானுங்க. ஒருத்தனை பிடிச்சி கொடுத்தாதாங்க அப்படி எவனும் வரமாட்டானுங்க இந்த சைடு. வாடா தம்பி உட்காருவா, பேசணும் ஃபோன் பண்ணி இது பண்ணிங்க. நான் சொல்லலாம் சொல்லிட்டு தாண்டா இருங்க. என்னங்க பண்றது? விடுங்க. விவசாயம் இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டானுங்க. ஏதோ மாங்காய் பொறிக்கிறதுக்கு சரி மாங்காய் பிடிச்சது 500 ரூபா பணம் கொடுத்துருப்போம். 2 தானே பொறிச்சோம். இதெல்லாம் எதுக்குடா பொறிக்கிறீங்க? எதுக்கு பொறிக்கிறீங்க? இனிமேல் வரலண்ணா. இதான் உங்களுக்கு கடைசிடா. சைடு எங்கேயா பார்த்துன்னு காதுக்கு இதெல்லாம் கிழிச்சு விட்டுருவேன். போடுங்க முதல்ல. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்கடா. டேய் உன் பேர் என்ன சொன்ன? என் பேர் கோகுல். உன் பேர் நந்தகுமாராடா. மூஞ்சி எங்கேயா பார்த்துனே இந்த சைடு எங்கேயாவது பிடிச்ச இடத்துல கட்டி போட்டுருவோங்க. ஒரு டைம் தான் விடுவோங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போதும் போதும். வாடா. ஏய் வாடா. சூப்பர், வேற லெவல். இவனை திட்ட மாட்டேன் பிடிச்சி அவனையும் கண்டிப்பா மூஞ்ச காட்டுறா. மூஞ்சிக்கு பாருங்க. இவனே வந்து சொல்றான் தெரியல. எங்க அம்மா நடிக்கலங்குதுங்கன்னு. அதுல கண்டுபிடிக்க வேணாம். இவரு வேற கேமராமேன் பின்னாடி வந்துட்டு வந்து ரியலாவே நடிக்கிறாருப்பா. அவன் பயந்துட்டான்லண்ணா. ஃப்ரெண்ட் மேல கை வைப்பீங்களா? வச்சு தம்பி குண்டா தம்பி குண்டா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அம்மாவை கூட்டு வர சொன்னா எங்க அம்மா வந்து நடிக்கலன்னு சொல்லிட்டு போறான். அம்மா நடிக்கலன்னு சொல்லுதான். அம்மா வரலின்னு சொன்னானா? அம்மா நடிக்கல சொன்னா வந்து பக்கத்தால. இவனுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். அவ்வளோதான் மக்களே, நான் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும். இது வந்து ஒரு இவங்க 2 பேர் சொல்லாமல் நான் இங்கே காட்டுக்காரங்கள்ட்ட அது வந்து மிரட்டினது வந்து எங்கள் அண்ணன் எல்லாம் பேசி வச்சுட்டு ஒரு வீடியோ மாதிரி பண்ணோம். இது ப்ராங்காக மட்டும் பாருங்கள், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான். அதேமாரி இவனோட பர்மிஷனோட தான் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேலடா? பாருங்க மக்களே, இதே மாதிரி ரிவெஞ்ச் நாங்கள் இவருக்கு கொடுப்போம். அது இந்த சேனல்லே அப்லோட் பண்ணுவோம். இதை கன்ஃபார்ம் பார்த்துங்க. வாய்ப்பு இல்லை, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இது மறுபடியும் நம்ம
இது மாதிரி ஃபன் அண்ட் வீடியோலாம் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.